ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்கப்பா. அத ஆனந்தி, என்னத்த பண்ற? யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. என்னத்த யோசனை? எல்லாம் அந்த ரகுவை கண்டுபிடிக்கிறத பத்தி தான்ப்பா. அத பத்தி விசாரிக்கத்தாமா நானும் போட்டேன். அந்த ரகுவை கண்டுபிடிக்கிற வேலை எம்படி வேதத்துல இருக்காத்தா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால முடிஞ்ச எல்லா வழியிலையும் நான் போராடிட்டு தான் இருக்கேன். இப்பதே அந்த ரகுவை கண்டுபிடிச்சிருவோன்னு மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு சின்ன நம்பிக்கை பிறந்திருக்கு. அப்படியா? அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிருச்சாத்தா? தெரிஞ்சிரும்பா. கூடிய சீக்கிரம் எல்லாமே தெரிஞ்சிரும். அதுக்காகவே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். போலீஸா? அவங்க எப்படியாத்தான் நம்மள மாதிரி ஏழைப்பாளைக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க? எல்லா போலீஸும் அப்படி இல்லப்பா. அவர் கண்டிப்பா ரகுவை கண்டுபிடிப்பாரு. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிருக்கிறோம். அவ்வளவு சிக்கலான பாதையில போய் தான் அவனை கண்டுபிடிக்கணுமாமா? வேற வழி இல்லப்பா. வார்டன் மேடந்தே இப்படிப்பட்ட யோசனைய சொன்னாங்க. மித்ரா அம்மாவும் எங்களுக்கு துணையா இருக்காங்க. அந்த ரகுவோட பொண்டாட்டியுமே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்வளவு தூரம் உதவி பண்ண வந்திருக்காங்க. இவ்ளோ பேர் தோள் கொடுக்கும்போது நான் இந்த மாதிரி தோக்க மாட்டேன்ப்பா. சீக்கிரமே அந்த ரகுவை பிடிச்சு அவன் மூலமா அந்த அயோக்கியனை கண்டுபிடிச்சிருவேன்ப்பா. சந்தோஷம்மா. ஆனா இவ்வளவு பேரை சொன்ன நீ ஒரு ஆளை மட்டும் சொல்ல மறந்த பத்தியா? யாரப்பா? அன்பு தம்பிமா. உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் உனக்காக அனுதாபப்பட்டு உதவி செய்யறவங்க. உன்னைய உயிரா நினைச்சு உனக்காக எல்லாம் பண்றது அன்பு தம்பி தானம்மா. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் மீட்டெடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அதுக்கப்புறம் உனக்காக இவ்வளவு பாடுபடுற அன்பு தம்பியை விட்டு கொடுத்துடாதுமா. அப்படித்தாமா சொல்ல முடியும்.